அரசு பள்ளி மாணவர்கள் மனனம் செய்வதாலேயே அவர்களால் பல தேர்வுகளில் சிறந்து விளங்க முடிவதில்லை என்ற கருத்து உண்டு. அந்த நிலையை மாற்றுவதற்கான உறுதியான அடித்தளம் அனைவருக்கும் இடைநிலை கல்வி இயக்ககத்தால் உருவாக்கப்பட்டு வருகிறது. ரொம்ப பயப்படுவேன். ஐயோ கணித டீச்சர் வந்துட்டாங்களே, நம்மளை கணக்கு போட சொல்லுவாங்களே பயப்பட்டேன். ஆனால் இங்கே வந்து எளிமையாக எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போலேருந்து கணக்கு டீச்சர் வரமாட்டாங்களா, நம்மளுக்கு ஒரு பெரிய கணக்கு கொடுக்க மாட்டாங்களான்னு இருக்கும். விளையாட்டுத்தனமாகவும் சுட்டித்தனமாகவும் கொஞ்சம் கூட கடினமே இல்லாமல் எங்களுக்கு ஈஸியாக சொல்லி கொடுத்தாங்க. கணக்கு புரியும்படி சொல்லி கொடுத்தாங்க. போர்டில் போட்டாலே ஐயோ இவ்வளோ பெரிய கணக்கா அப்படின்னு இருக்கும். ஆனால் எங்களுக்கு இந்த செயல்பாடு மூலிமா சொல்லி கொடுத்தப்போ இவ்வளோ தானே புரிஞ்சுக்கலாமே, இது ரொம்ப கடினமே இல்லையே அப்படின்ட்டு நாங்கள் எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டோம். இப்படி கணித வகுப்பின் மீது ஆர்வத்தை ஏற்படுத்தியதற்கு காரணம் செயல் திட்ட வடிவத்தில் கணிதத்தையும் அதன் சூத்திரங்களையும் தங்களுக்கு புரிய வைத்ததுதான் என்கின்றனர் இம்மாணவர்கள். 1ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை சமச்சீர் பாடத்திட்ட பாடங்கள் ஒட்டுமொத்தமாக கான்செப்ட் வடிவில் உருவாக்கப்பட்டு அவை செயல் வடிவமாக மாற்றப்பட்டுள்ளன. போர்டில் எழுதி போகிற எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இதெல்லாம் நோட்டில் எழுதி ஒரு பெருக்கல் கணிதம்னா அதை 4-5 ஸ்டெப் போட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் வருது. இந்த இயற்கணித பலகையின் மூலம் இதில் நாங்கள் ஈஸியாக டைரக்டாகவே ஆன்சர் தெரிஞ்சுக்க முடியுது. ட்ரைனிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தது. இயற்கணிதங்கள் அதோடைய ஃபார்முலாஸோடைய செயல்பாடுகள் ரொம்ப ஈர்த்தது. இதை எவ்வாறு மாணவர்களுக்கு கொண்டு செல்லலாம் என்று யோசித்து மாணவர்களுக்கு செயல்பாடுகளாக மாற்றி நாங்கள் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் நாங்கள் செய்திருக்கோம். கணிதம் மட்டுமின்றி ஆங்கிலம் எல்காம் எனப்படும் இங்கிலீஷ் லாங்குவேஜ் கம்யூனிகேஷன் என்றும் ஸ்டெம் சயின்ஸ் என அறிவியல் பாடங்களும் இந்த புதுவிதமான முறையில் கற்பிக்கப்படுகின்றன. RMSA எனப்படும் அனைவருக்கும் இடைநிலை கல்வி இயக்ககம் ஆசிரியர்களுக்கு சிறப்பு பயிற்சிகளை அளித்து இந்த முறையை செயல்படுத்தி வருகிறது. முன்னாடிலாம் எக்ஸாம் அப்போ பயமாக இருக்கும். ஐயோ இது என்ன வார்த்தை, இதுக்கு மீனிங் என்ன, இதுக்கு அர்த்தம் என்ன, இது ப்ரொனன்சியேஷன் என்னன்னு கஷ்டமாக இருக்கும். ஆனால் இப்போ பண்ணும்போது இந்த எல்காம் வந்ததுலேருந்து எக்ஸாமில் இந்த வேர்டா இது நல்லா தெரியும், இது நம்ம படித்தது தான், இதோட வார்த்தை நம்மளுக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு சத்தங்களை புரிந்து கொள்ளுதல், அதனை உச்சரிக்க சிறப்பு பயிற்சி என படிக்க மட்டுமின்றி ஆங்கிலத்தை உச்சரிக்கவும் கற்றுத்தருகிறது இந்த முறை. இங்கிலீஷ்ன்றது படிப்போம், ஆனால் அதை ஒரு அர்த்தத்தோட படிக்க மாட்டோம். அது ப்ரொனன்சியேஷன் கரெக்டாக இருக்காது. இப்போ அதை ஒரு ஸ்பெல்லிங் அதெல்லாம் கரெக்டாக படிக்கிறதுனால நம்மளுக்கு அது புரியுற மாதிரி இருக்கு. மத்திய அரசின் 60% நிதி, மாநில அரசின் 40% நிதி உதவியுடன் செயல்படும் இத்திட்டம் கடந்த ஆண்டு 10 மாவட்டங்களைச் சேர்ந்த 100 பள்ளிகளில் அறிமுகப்படுத்தப்பட்டது. எந்த ஆண்டும் இல்லாத அளவில் தேசிய திறனறி தேர்வில் கடந்த ஆண்டு 269 தமிழக மாணவர்கள் தேர்ச்சி பெற்றனர். இவர்களுள் இந்த புதிய முறையில் பயின்ற பெரும்பாலான மாணவர்கள் தேர்ச்சி பெற்றதாக RMSA தெரிவித்துள்ளது. இதனால் அரசின் ஒப்புதலோடு இந்த ஆண்டு மேலும் 22 மாவட்டங்களில் 220 அரசு பள்ளிகளில் இந்த முறை செயல்படுத்தப்பட உள்ளது. அடிப்படையை புரிந்து கொள்ள வைக்கும் இந்த முறையினால் மனனம் செய்யும் முறை நீங்கி தேசிய அளவிலான தேர்வுகளை இம்மாணவர்களால் எளிதாக எதிர்கொள்ள முடியும் என நம்பிக்கை தெரிவிக்கின்றனர் இப்பயிற்சிகளை வழங்கும் ஆசிரியர்கள். வித்தியாசமான இந்த கற்பிக்கும் முறை அனைத்து பள்ளிகளுக்கும் விரிவுபடுத்தப்பட்டு அரசு பள்ளி மாணவர்களாலும் எந்த தேர்வையும் எதிர்கொள்ள முடியும் என்ற நிலை உருவாக வேண்டும் என்பதால் இத்திட்டத்தின் நோக்கம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த சமுதாயத்தின் எதிர்பார்ப்பும் கூட. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர்கள் குழு மற்றும் ஒளிப்பதிவாளர் சதீஷுடன் அபிநயா.